டாக்டர், நம்ம வாழ்க்கையில மாத்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததா பார்க்கும்போது வந்து உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அதோட பாதிப்பா கூட நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான பிரச்சனைகள்? அதாவதுங்க ரிலேஷன்ஷிப் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மீஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லை மீறப்படும் பொழுது நிச்சயமாக அது ஆபத்தில் கொண்டு போய் விடும். அதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்படும், அதன் காரணமாக உடல் பாதிப்பு ஏற்படும். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுதந்திரத்தை பற்றி சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. உன்னுடைய சுதந்திரம் அடுத்தவரின் மூக்கு நுனி வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம போகும்போது பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற உறவு முறைகள், நண்பர்கள், எல்லா வகையிலையுமே அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது திக்காக இருக்கணும். பட் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது இருக்கிறது இல்லை. அதுதான் முக்கிய காரணம். எனக்கு ஒரே பையங்க, நான் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறேங்க அப்படிம்பாங்க. இந்த உறவு முறை சிக்கல் கண்டிப்பாக நாளைக்கு பின்னால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் பாதிப்பினை ஏற்படுத்தும். இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் டாக்டர்? எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுங்களுக்கு அப்பா அம்மானா மதிக்க சொல்லி கொடுக்கணும். இது யார்கிட்ட இருக்குது? பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அப்போது அதை சொல்லி கொடுத்து இவங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது பெற்றோர்களுடைய கடமை. அதே மாதிரி குழந்தைங்களுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது எப்போ? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால். அப்போ நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சு பழகணும், யார்கிட்ட பழகிறோம் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதே மாதிரி நண்பர்களுடைய சேர்க்கைகள், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்போ நீ யார், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்முடைய சேர்க்கை, ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி கூட செஞ்சோம், ஏதோ ஒரு மிருகத்து கூட சேர்ந்தால் பசுவும் வேறு எதையோ சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேர்க்கைகள் நமக்கு ஏற்றதாக வாழ்க்கை நடைமுறை. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவனும் வேணும் கெட்டவனும் வேணும் வாழ்க்கையில். அப்போது ரௌத்ரம் பழகுன்னு பாரதியாரும் சொல்லி வச்சுருக்காரு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது அந்தந்த வரம்புக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி முதல்ல அம்மா சொல்லித்தரணும். வளர்ந்து ஒருபாடு தானாக செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் டாக்டர்? அவங்க செலக்ட் பண்ணலை அப்படின்னா, செலக்ட் பண்ணலன்னா, அப்போ உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் வந்து தாண்டூரத்தினமாக யார் பேச்சையும் கேட்க மாட்டேனுங்கிற ஒரு நண்பரோட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கும் அதே கேரக்டர் தான் வரும். பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சை கலராக தெரியும், மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா மஞ்சள் கலராக தெரியும். அது போல தான். அப்போ நமக்கு யாரு கூட சேர்றோமோ அதை போக நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மது, மாமிசம், மற்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களுடன், சின்ன பசங்க ஜாலியாக ஒரு நாளைக்கு போகிறாங்க, ஒரு பீர் சாப்பிட்றாங்க, நோகாம். நான் அதுக்காக அதை என்டர்டெயின் பண்ணல, தயவுசெய்து நேயர்களே கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அடிமையாகுதல், எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமையாக இருந்தார்களே ஆனால் நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு கூட பழகிறவங்களுக்கும் சேர்ந்து வரும். அதனால் நண்பர்களை செலக்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதே சமயத்தில் இன்றைக்கெலாம் கிளாஸ் ரூமில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க 4 பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகிறவங்க 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் ரவுடித்தனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. எல்லாத்துக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிக்கிங்க. இப்போ எனக்கு நான் வந்து இந்த கோர்ஸ் படிக்கும்போது டிப்ளமா இன் பார்மாசூட்டிக்கல் மார்க்கெட்டிங்னு சொல்லி ஒரு கோர்ஸ் படித்தேங்க. அந்த படிக்கும்போது எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வேலைக்கு ஒரு நைட்டுக்கு 5000, அப்போ வந்து 5000 பெரிய தொகை, இப்போ வந்து 5 லட்ச ரூபா மாதிரி. ஒரு நைட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து வாடகைக்கு ரூம் எடுத்து தூங்கலாம், பஸ் ஸ்டாண்டில் பேப்பர் விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம். இதுக்கு எப்போ நீ வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறியோ
அப்போ தான் நீ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸில். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பழகிக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம வாழ பழகிக்கணும். பக்கத்து வீதியில் இருக்கக்கூடிய கடைக்கு போகிறதுக்கு பைக்கில் தான் போவேன்னு போகிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். 15 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கும் கற்றுக்கணும். இப்படி இருந்தோம்னா நிச்சயமாக இது சரியாக ஒரு தீர்வினை கொடுக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நண்பர்கள் சேர்க்கை இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்தது. இதனை சரியாக கையாண்டால் சரி பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஆலோசனைகள் அப்படின்னு தேவைன்னா அபூர்வாவில் இதற்கான ரிலேஷன்ஷிப்புக்காக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுக்காக தனியாக MSWன்னு ஒரு கோர்ஸ் முடித்த ஒரு ஸ்டாஃப் அபூர்வாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி வேணும். கவுன்சிலிங்கும் கொடுத்து கவுன்சிலிங்னு சொன்னோம்னா ஐயோ நமக்கு மனசு பாதிச்சிச்சோன்னு நினைப்பாங்க. இல்லை, ஆலோசனைகள், நமக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுக்க ஒரு நபர் வேணும். அப்போ நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கும் அபூர்வாவில் ஆள் இருக்காங்க. இது ஒரு மருத்துவ சேவை மையம் மட்டும் இல்லைங்க. அவங்களுக்கு வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்கு. நம்மகிட்ட உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நல்லது செய்யறதுக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. முதல்ல வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் சரியாக இருக்கும். சரிங்களா?